மார்னிங் உட்காந்து கனியக்கா, அரோரா, ஆதிரே எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கூட திவ்யா இருக்காங்க. பிரவீன் இடையில வந்தார். கொஞ்ச நேரம் அமித் வந்தார். எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, நேற்று திவாகருக்கும் திவ்யாவுக்கும் நடந்த சண்டையை பற்றி பேசுகிறாங்க. அப்போ திவ்யா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி நான் பவுண்டரி செட் பண்ணேன், ஆனாலும் இப்படிலாம் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக அந்த சண்டையை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, போன வாட்டி என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தார். ஆனால் சண்டை போட்டதுக்கப்புறமா இந்த வாட்டி ரீஎன்ட்ரியில் வந்து அவர் என்கிட்ட ரொமான்டிக்காக எந்த இதுவும் பண்ணலை, ஜஸ்ட்டு பேச வந்தார். அதுக்கப்புறம் எனக்கு திவ்யாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அப்புறமா கனியக்கா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பொறுத்தளவில் என்ன தெரியுமா திவ்யா, அந்த ஆளோட கேரக்டர் தெரிஞ்சு நீ அவர்கிட்ட பேசவே கூடாது. ஏன்னா எனக்கும் இது நடந்துச்சு. அவர் ஷர்ட் போடாமல் இருந்தார். எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் போய் சொல்ல போனோடனே அவர் என் பேரில் ஒரு இது பண்ணிட்டார், பழி போட்ட மாதிரி பேசிட்டாரு. ஸோ இவர் இப்படி தான் பேசுவார். அதை நீ வந்து ரீஎன்ட்ரி வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட நீ பேசின இல்லையா, நீ பேசினதுனால அவர் உங்ககிட்ட ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. உடனே சொன்னாங்க, ஆமாம், ஆனால் நான் பேசும்போது ஒரு வாட்டியும் பவுண்டரி செட் பண்ணி தான் நான் பேசினேன் அக்கா. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஸோ இவர்கிட்ட இனிமேல் நான் போய் பேசுகிறேன். இவர் எப்படின்னா பேசுகிற வரைக்கும் நல்லா பேசுவார், கோவம் வந்துச்சுன்னா இறங்கி போய் எல்லா மாரி எவ்வளோ மோசமாகவும் பேசுவார். ஸோ அதுக்கு நான் ரெடி கிடையாது. அப்போ அதுக்கு நான் ரெடி இல்லாத பட்சத்தில் நான் இவர்கிட்ட இனிமேல் பேசவே கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மணி பாக்ஸ் பற்றி பேச்சு வருது. அப்போ அரோரா அந்த மணி பாக்ஸ் அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் அப்படி சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். அவங்க நான் அப்போ எனக்கு அல்வா கொடுத்து எடுத்தாரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் நான் அந்த மொமெண்ட் முக்கியம்னு நினச்சிட்டேன். அந்த மொமெண்ட்டுக்காக நான் வந்து சரி துஷார் கூட இருக்கிற அந்த மொமெண்ட்டுக்காக நான் எடுக்க வேண்டான்னு, பணம் போனால் கூட பரவாயில்லன்னு நினச்சேன் அப்படின்னோடனே, மொமெண்ட்டுக்காக பணம் வேண்டாம்னு நினைக்கிது பாரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் கனியக்காவும் சிரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு திருப்பி நான் எடுக்கலான்ட்டு தான் போனேன், அதுவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த டைமில் டப்புன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒன்று ஃபஸ்ட்டாக வரணும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வரணும், நடுவில் இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒன்று ஃபஸ்ட்டு வரணும், இல்லைனா லாஸ்ட்டாக ஏதாச்சும் பாதியிலே எவிக்ட் ஆகி போன மாதிரி ஆகிடணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரலைன்னா என்னால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா கனியக்கா சொல்கிறாங்க, இன்னும் 4 நாள் இருக்குது, என்ன வேணால் சேஞ்சஸ் வரும், நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் விஜேஎஸ் வந்துட்டு எனக்கு வெளியில் போய் சம்பாதிச்சிக்கலான்னு சொன்னார், அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அரோரா சொல்கிறாங்க. உடனே ஆமாம், வெளியில் போயும் சம்பாதிச்சுக்கலாம், அட் த சேம் டைம் 4 days இருக்கும்போது எப்போ வேணால் எது வேணால் நடக்கும், நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. ஒரு வகையில் உண்மையிலே அந்த மனுஷன் 18 லட்சம் எடுத்துகிட்டு போனதை நினச்சி நான் சத்தியமாக சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் வந்து அவருக்கு ஒரு தேவை இருக்குது. அட்லீஸ்ட் அந்த 18 லட்சத்தையாவது எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா வந்து பிரஜன் பற்றி பேசுகிறாங்க. கனியக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா தான் வின்னர் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளேயே சாண்ட்ரா தான் வின்னர் நினச்சிட்டு இருக்காங்க. பிரஜன் வந்து ரம்யாவை காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்கார் போல இருக்குது, நீ போய் சாண்ட்ராவை ஃபோர்ஸ் பண்ணி பணப்பெட்டி எடுக்க வை அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ரம்யா சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லாமல் இருந்திருக்காங்க. இங்கே அதுக்குள்ளே வந்துட்டு ரம்யா, ஆனால் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ரம்யா வந்து திவ்யா அந்த பெட்டி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரம்யாவுக்கு வந்து சாண்ட்ராவை பிடிக்கல, வினோத் அண்ணா வின்னர். அப்போது பணப்பெட்டி சாண்ட்ராவுக்கு போகிறதுக்கு பதிலாக திவ்யாவுக்கு போயிட்டா பெட்டர்னு நினச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. திவ்யா மேலே உள்ள அஃபெக்ஷனுங்கிறத விட அது சாண்ட்ராவுக்கு போயிடக்கூடாது. அதனால் நமக்கு இவங்களுக்கு போனால் நம்மளால் தாங்க முடியும், அவங்களுக்கு போனால் தாங்க முடியாதுன்னு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரேட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் பிரசன் வந்து இந்த மாதிரி கால் பண்ணி சொல்லியிருக்காரு, ஆனால் சாண்ட்ரா அதை பண்ணலை. அதுக்கு கனியக்கா சொல்கிறாங்க, நல்லது, எனக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, அது என்ன அன்ஃபேராக அப்படி பண்ணுறது, ஃபோன் பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு கேட்டதுக்கு. அதுக்கப்புறமா ஆனால் சாண்ட்ரா அவங்க தான் வின்னர் நினச்சிட்டு இருந்தாங்க, அதனால் எடுக்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கனியக்கா சிரிக்கிறாங்க. உடனே ஆதிரே சொல்கிறாங்க, நான் இப்போ நினைக்கிறேன், நான் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி சொல்லி விட்டுருந்துருக்கலாமோன்னு அப்படி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அரோரா சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஹஸ்பண்ட் இருந்தால் ஃபுல்லாக நம்பி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒருவேளை என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு என்னை மணி பாக்ஸ் எடுக்க சொல்லலைன்னா அப்போவே நான் டைவர்ஸ் பண்ணிவிடுவேன், 18 லட்சத்துக்கு எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக சொல்கிறாங்க. ஆதிரை மட்டும் வந்திருந்தால் நான் அழகாக கேட்டு மணி பாக்ஸ் எடுத்திருப்பேன்னு அரோரா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆதிரை சொல்கிறாங்க, அதனால தானே என்னை உள்ளே விடலை அப்படின்னு. ஸோ ஆதிரை வந்திருந்தால் அரோராக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Thanks for watching.